இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பின் பிரசன்னத்துக்குள்ள நம்ம எல்லாரும் கூட்டி சேர்க்கிற அந்த தேவனுக்கு நாம் 1000 கோடி நன்றிகளை செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் உலகத்துல அறிய முடியாத சத்தியங்களை தேவன் இன்றைக்கு நம்முடைய கண்களை திறந்து நம்மை சத்தியத்தின் மூலம் நம்மை விடுவித்து இன்றைக்கும் நம்ம விடுதலையோடு கூட வாழும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நம் தகப்பன் நமக்கு தந்திருக்கிறார் என்றால் நம்ம மேல அவர் பாராட்டுகிற கிருபை எவ்வளவு பெரிதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை ஆழமாய் நம்ம தியானித்து பார்க்கவும் ருசி பார்க்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதோ நம்ம இந்த வார்த்தையை கேட்டோம் நல்லா இருந்ததுன்னு சொல்லி அதை கேட்டவுடன் அதை அப்படியே விட்டு செல்கிறவர்களாய் அல்ல, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்று தருதுன்னா, விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் யார் நிஜமாய் பார்க்கிறார்களோ, யார் சத்தியமாய் பார்க்கிறார்களோ, யார் உண்மையாய் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வார்த்தை நிச்சயமான பலனை தரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. நம்ம விசுவாசத்தை குறித்து கடந்த நாட்கள்ல இருந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் விசுவாசத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் விசுவாசத்தை குறித்து நம்ம தியானிப்பது அவசியமா இருக்கிறது? இந்த விசுவாசம் இல்ல அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. அது வெறும் நாடகம்தான், அது வெறும் வேஷம்தான். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே பயத்திலையும் கலக்கத்திலையும் சோர்வுலையும் முறுமுறுப்புலையும் இருக்கிறோம்னா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம ஒரு வேஷம் போட்டு இருக்கிறோங்கிறது தான் உண்மையே தவிர, உண்மையாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறத இன்னமும் நாம் அறியாத இடத்துல இருக்கிறோம். இன்றைக்கும் இந்த விசுவாசத்தை குறித்து ஏன் நாம் அதிகமாய் தியானிக்கிறோம்? விசுவாசம்னா என்ன? விசுவாசம் யார் மேல் நம்ம வைக்கிறோம்? அவரை எந்த அளவுக்கு நம்முடைய முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் மனதோடும் பலத்தோடும் அவரில் நாம் விசுவாசம் வைக்கிறோம் என்பதை பொறுத்துதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையா இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தோல்வியில இருக்குதா அப்படிங்கிறத நம்ம அறிய முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே அது விசுவாசத்தின் வாழ்க்கை தான். விசுவாசம் இல்லை என்றால் நமக்கு எல்லா இடத்துலயும் பயம், எரிச்சல், கோபம், கசப்பு, மன்னிக்க முடியாத தன்மைகள், வைராகியம், இது எல்லாமே ரூட் என்னன்னு பார்த்தா தேவன் மேல் விசுவாசம் வைக்க முடியாத நிலை. அது எப்படி கோபத்துக்கும் மன்னியாமைக்கும் விசுவாசம் அதுல எப்படி ரிலேட் ஆகும் அப்படின்னா, தேவன் மேல நம்ம விசுவாசம் வைக்கிறோம்னா ஒண்ணு நமக்கு நல்லா புரியும். என்னை அவர் பரிபூரணமாக மன்னித்திருக்கிறார், அவருடைய இரத்தத்தினால் என்னை சுத்திகரித்திருக்கிறார் என்றால், என் மேல இவ்வளவு அன்பு அவர் காட்டி இருக்கிறார்னா, என்னை காயப்படுத்தினவர்கள், என்னை வெறுத்தவர்கள், இவர்களையும் நான் மன்னிப்பது அவசியமா இருக்கிறது என்பதை உணர முடியும். இன்னைக்கு ஏன் மன்னிக்க முடியல? ஏன் மற்றவங்க மேல வைராக்கியம், கோபம், எரிச்சல், பகை இதெல்லாம் இருக்குன்னா, தேவன் நம்மேல் காட்டின அன்பை இன்னமும் நாம் உணரவில்லை. அத உணர்ந்துட்டோம்னா, அப்பா என்னைய நம்ம எவ்வளவு துரோகம் பண்ணோம், நம்ம எவ்வளவு அக்கிரமங்கள் மீறுதல்களை நம்ம செய்தோம், ஆனா கூட நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணி இருக்கிறது உண்மை என்றால், நிஜம் என்றால், மற்றவர்களை மன்னிப்பது எளிதா இருக்கும். இன்னைக்கு அதையே உணரக்கூடிய அளவுக்கு நமக்கு விசுவாசம் இல்லை. அவர் எந்த அளவுக்கு நம்மளை நேசித்திருக்கிறாருங்கிறது நம்ம புரியவும் இல்லை, நம்ம அறியவும் இல்லை, அதை நம்பவும் இல்லை. அதனாலதான் நமக்கு மற்றவர்களை மன்னிப்பதே நமக்கு ரொம்ப கடினமான ஒரு செயலாய் இருக்கிறது. இன்னைக்கு விசுவாசம் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ரூட். அவருடைய அன்பை உணர ஆரம்பிக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள் தானாய் பெருக ஆரம்பிக்கும். இந்த விசுவாசம் நமக்குள் செயல்படும் பொழுது
அங்க அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும், தயவு, நற்குணம் எல்லாம் அவருடைய அன்பை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நமக்குள்ளே கனிகள் தானாக ஏற்பட ஆரம்பிக்கும். இன்றைக்கும் இப்போ ஃபெய்த் விசுவாசம் அப்படின்னாலே ஒரு இப்போ உலக பிரகாரமான விசுவாசத்தை நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு சோர்ஸ் இல்லைன்னா ஒரு பேட்டர்ன், இதுக்கு மேல விசுவாசம் வைக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா மெடிசின்ஸ், மருந்துகளை எடுத்துக்கொள்றோம். ஒரு பேஷண்ட்டுக்கு டாக்டர் மருந்து எழுதி கொடுக்கறாரு, மெடிகேஷன் கொடுக்கறாரு. அந்த மெடிசனை வாங்கின உடனே அவங்களுக்கு உடனே எல்லாம் ஹீலிங் நடக்க போறது இல்ல. இம்மீடியட்டா அந்த ஹீலிங்க ஃபீல் பண்ண போறது இல்ல. அவங்களுக்கு அந்த மருந்துல என்ன காம்பினேஷன் இருக்கு, அந்த மருந்து உள்ள போய் என்னெல்லாம் செய்யும், எதுவும் அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. ஈவன் அந்த மருந்து சாப்பிட்ட பிறகு கூட சில சிம்டம்ஸ் கூட இருக்கும். ஆனாலும் அவங்க தொடர்ச்சியா அந்த மருந்தை எடுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த டாக்டரை ட்ரஸ்ட் பண்றாங்க, மெடிக்கல் சயின்ஸ அவங்க ட்ரஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு இப்ப நாமே எடுத்துக்கிடுவோமே, நமக்கு ஏதோ ஒரு தலைவலி, ஒரு ஃபீவர் வந்த உடனே ஒரு பாராசெட்டமால் மேல அவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோம். இத போட்டா எனக்கு இந்த தலைவலியோ காய்ச்சலோ எனக்கு உடனடியாக சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமா நம்புறோம். அதுல எந்த சந்தேகம் நமக்கு இருக்காது. நீங்க தலை வலிக்குது இல்ல ஃபீவர் இருக்கு அப்படின்னா இந்த பாராசெட்டமால் மேல வைக்கிற நம்பிக்கை மிக பெரிதா இருக்கும். இத நான் சொல்றேன். நீங்க கம்யூனியன் எடுக்கும்போது உங்களுக்கு சுகவீனங்கள் இருக்காது. நீங்க தண்ணிய அவருடைய ரத்தமாய் நினைத்து ஜெபித்து நீங்க அதை உட்கொள்ளும் பொழுது இந்த சுகம் உங்களுக்கு சாத்தியம் அப்படின்னு சொன்னா எத்தனை பேருக்கு அதை நம்ப முடியும்? யாராலையும் 100% ஒருவேளை உண்மையாய் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அதை எடுக்கிறாங்க, அதை செய்யறாங்க, அவங்க சுகத்தை பெறுகிறாங்க. ஆனா இந்த பாராசெட்டமால் மேல வைக்கிற நம்பிக்கைய அவருடைய சரீரத்தின் மேலயும் ரத்தத்தின் மேலயும் நம்ம நம்பிக்கை வைக்க முடிகிறதா? அப்போ எந்த அளவுக்கு நம்ம தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறோம்? இப்போ நம்ம ட்ரஸ்டட் பர்சன்ஸ், இப்போ நம்மளுக்கு சிலரை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவோம். நமக்கு ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்கலாம், இல்ல நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டா நிறைய பேர் இருக்கலாம். ஆனா எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். குறிப்பிட்ட நபர்கள், ஏன்னா அவங்கள நம்ம ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவோம். நம்ம காரியத்தை அவங்க வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. நமக்காக அவங்க நன்மை மாத்திரமே செய்வாங்கன்னு அவங்கள முழுமையுமாய் ட்ரஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட மாத்திரம் சில காரியங்களை நம்ம ஷேர் பண்ணுவோம். மற்ற யாருக்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். அப்படித்தான் இப்ப இயேசுவை நம்ம பார்க்கிறோம். இயேசுவை பார்க்கும் பொழுது அங்கே தன்னுடைய தாயை தன்னுடைய அந்த மரண தருவாயில ஒரு பொறுப்பான நபர்கிட்ட விட்டுட்டு போகணும். தன்னுடைய சீஷர்கள் 12 சீஷர்களும் அவர் கூட தான் 3 வருஷம் இருந்தாங்க. ஆனா ஒரே ஒருவன் மாத்திரம் அவரோடு கூட கடைசி வரைக்கும் தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தான் அவரை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து ஒருத்தன் கூடயே இருக்கிறான். அவன்தான் யோவான். அவன் தன்னை பற்றி தானே டெபினிஷன் கொடுக்கிறான், இயேசுவிற்கு அன்பா இருந்த சீஷன். ஏன்னா அவர் தன்னை நேசிக்கிறத அவன் ஆழமாய் உணர்ந்திருந்தபடியினாலே எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் அவரோடு கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லி இருந்தவனிடத்தில் தான் தன் தாயை அவர் ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். அவ்வளோ ட்ரஸ்ட் யோவானுக்கு மேல இருக்குது. இவன் தன் தாயை நிச்சயமாய் பார்த்து கொள்ளுவான் அப்படிங்கிறது இயேசுவுக்கு தெரிந்திருந்தது. இப்படித்தான் நம்ம எப்படி தேவனை ட்ரஸ்ட் பண்றோம், அவர் நம்மை எப்படி பார்க்கிறார், நம்மை நேசித்து கொண்டே இருக்கிறார், நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு இன்னும் நடக்க வேண்டியதுன்னு சொல்லி எதுவுமே இல்லை. சிலுவையில் நம்முடைய அனைத்து பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் முடித்திருக்கிறார். நம்மை இருளிலிருந்து நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இதையெல்லாம் யாராவது உணர்கிற இடத்தில் இருக்கிறோமா? இந்த உணர்கிற இடத்துல நம்ம வரலன்னா
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது வெறும் பேச்சுத்தானே ஒழிய அதுல ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. சும்மா சண்டே சர்வீஸ் போவோம், ஒரு 4 பிரசங்கங்களை கேட்போம், நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். அதற்கு மேல நம்மை தேவனை ஃபீல் பண்ணுகிற இடத்துக்கு நம்மளால வரவே முடியாது. இப்போதான் நான் அதை குறிச்சு தியானிச்சுட்டே இருக்கிறப்போ எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு வார்த்தை. அவர் சொல்றாரு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பரத்தோடும் என்னில் அன்பு கூறுவாயாக. அந்த அன்புக்குள்ள எது அடங்கி இருக்குது? விசுவாசம். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரை நாம் விசுவாசிக்க முடிகிறதா? அதற்கு பெயர்தான் விசுவாசம். காண்கிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, விசுவாசம் அல்ல. காணாததை நம்ம முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நாம் விசுவாசிக்கிறோமா? விசுவாசங்கிற பேர்ல எனக்கு தேவன் செய்வார் அப்படிங்கிறதுக்கு பெயர் விசுவாசம் அல்ல, அதற்கு பெயர் நம்பிக்கை. விசுவாசம்னா என்ன? எனக்காக அவர் செய்து முடித்து விட்டார், நான் அதை சுதந்தரித்தேன். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை குறித்து சொல்லும் பொழுதுலாம் அவர் சொல்ற காரியம், நான் உங்களுக்கு அதை கொடுத்தேன். அவர் எப்பவுமே பாஸ்டன்ஸ்ல தான் பேசிட்டு இருக்கிறார், நான் கொடுத்துட்டேன். ஆனா அவர் கொடுத்துட்டேங்கிறத விசுவாசித்த 2 பேர் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தார்கள். அதை விசுவாசியாத 10 பேர் அந்த கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருக்கிறோம்? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கிட்ட இயேசு சொல்றாரு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Your faith has made you well. அவ எப்படி போறா? நான் போவேன், நான் தொடுவேன், நான் சுகமாவேன். அவளுக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல. நான் ஒருத்தரை நம்பி போறேன், அவரை நான் தொடுவேன், நான் சுகமாவேன், அவ்வளவுதான். அவளுக்கு அதுல ஒரு 0.001% கூட அதுல டவுட் இல்ல. அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன். இதுதான் அந்த ஸ்விட்ச். அவர் ஃபுல் ஆஃப் ஹீலிங். அவர் சரீரத்துல, அவர் ட்ரெஸ்ல ஃபுல் ஆஃப் பவர், ஃபுல் ஆஃப் ஹீலிங் அவர்கிட்ட ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. இந்த ஃபெய்த்ங்கிற ஸ்விட்ச அவ இருதயத்துல ஆன் பண்றா, அவளுடைய சரீரம் அந்த வல்லமையை ரிசீவ் பண்ணுது. இததான் நம்ம பார்த்தோம் போன வாரம். தண்ணீர் இருக்குதா, சப்ளை இருக்குதா? நமக்கு இருக்குது. ஆனா டேப்ப திறந்தாதான் நமக்கு தண்ணீர் வரும். இந்த விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில இல்ல அப்படின்னா, இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்ன நமக்கு கிடைக்க போகுது? மற்றவங்கள மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். மனுஷரை போலதான் நாமும் வாழ்ந்து, மனுஷருக்கு நேரிடுகிறது எல்லாம் நமக்கும் நேரிடும். மனுஷனை போல வாழ்ந்து, மனுஷனை போல சிந்திச்சு, மனுஷனை போலயே மடிந்து போகிறதா இருக்கும். இன்றைக்கு அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரில் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதே வேதம் நமக்கு கற்றுத் தருகிற விசுவாசம். இப்ப பார்க்கிறோம், ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயி அங்க விதைகளை விதைக்கிறார். வார கணக்குல எதுவுமே அங்க முளைச்சு பயிராகிறதெல்லாம் பார்க்க முடியாது. அங்க வெதர் எப்படி இருக்கும்? சாதகமா இருக்கும், சில நேரங்கள்ல சாதகம் இல்லாம இருக்கலாம். அங்க ரிஸ்க் இருக்கு. ஆனாலும் கன்சிஸ்டன்டா அவன் விதைச்சிட்டே இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு இயற்கை விதிகள் மேல நம்பிக்கை. இந்த காலத்துல நான் விதைக்கணும், இந்த காலத்துல எனக்கு அறுவடை. அவனுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. இதெல்லாம் வச்சு, இதெல்லாம் சோர்ஸா வச்சு அவன் என்ன செய்யறான்? விதைத்து கொண்டிருக்கிறான். நாம் தளராதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்போ கான்பிடன்ஸ், ஃபெய்த்னா என்ன? ஒரு அன்சீன் ப்ராசஸ்ல கான்பிடென்ட்டா இருக்கிறது. இப்ப விதைய முளைக்க போட்டுட்டு அந்த விதை முளைக்குதான்னு ஒவ்வொரு நாளும் நம்ம திறந்து பார்த்துட்டு இருக்க மாட்டோம். முளைக்க போட்டா அந்த விதைக்குள் இருக்கிற ஜீவன் அது கண்டிப்பா அந்த மண்ணுக்குள்ள இருந்து அது வெளியே வரும்.
இன்றைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் விதையா இருக்குதுன்னா அந்த விதைக்குள்ள ஜீவன் இருக்கு. யோசிச்சு பாருங்க, பல நாட்கள் அது விதையா இருக்கலாம் நம்ம கையில, ஆனா மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட மாத்திரத்துல அந்த விதைக்குள் இருக்கிற ஜீவன் எப்படி வெளியே முளைத்து எழும்புகிறதோ, அது போலதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள், அது எல்லாம் அது உள்ளிருந்து அது ஜீவனாய் வல்லமையாய் அது வெளிப்படுகிறதை நாம் பார்க்க வேண்டும். அப்ப அன்சீன் ப்ராசஸ்ல நம்ம காணல, இந்த வார்த்தை இருக்கா, இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கிடைச்சதா, கிடைச்சது. இந்த வேதத்துல இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் நமக்குரியதுதான். ஆனா அதை பார்க்கிறோமா? இல்ல. ஆனா அந்த அன்சீன் ப்ராசஸ்ல நம்ம கான்பிடென்டா இருக்கிறதற்கு பெயர்தான் விசுவாசம். இப்ப பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றோம், எதுவுமே உடனடியா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வர்றதில்ல. மார்க்கெட்ல பிளக்சுவேஷன்ஸ் இருக்கு, நிறைய நமக்கு எதிரான, அதுல திடீர்னு என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. ஆனா கூட நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். காரணம் என்னன்னா, இந்த பினான்சியல் சிஸ்டம் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். இன்றைக்கு நமக்கு ப்ரொவைடரே அவர்தான், ஆனா அவர் மேல நம்பிக்கை வைக்கிறோமா? நமக்கு சர்வத்தையும் அளிக்கக்கூடியவர் அவர் ஒருவர் இருக்கிறார்ங்கிற அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோமா? இன்னைக்கு பேங்க் மேல நம்பிக்கை வைக்கிறோம், மெடிசன்ஸ் மேல நம்பிக்கை வைக்கிறோம், விதைக்கிறதுல நம்பிக்கை வைக்கிறோம். ஆனா இதை எல்லாவற்றிற்கும் காரணரா இருக்கிறவர் மேல நம்ம என்ன கான்பிடென்ட் ட்ரஸ்ட் வச்சிருக்கிறோம்? இப்போ ஒரு பைலட், அவர் பறக்கிறாரு, அவர் மேகங்களுக்கு கூட தான் அவர் பறந்து நம்ம நம்ம எல்லாரையும் கொண்டு போறாரு. ஃபிளைட்ல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னா நம்ம பார்க்கிறோம், மேகங்களுக்குள்ள நம்ம பறந்து போறோம். எந்த விஷுவல் ரெஃபரன்ஸும் எதுவுமே இருக்காது. அங்க எதிரா என்ன வருது அந்த மேகங்களுக்குள்ள போகும்போது எதுவுமே தெரியாது. ஆனா அவர் எதை ரிலை பண்ணி இருக்கிறாரு? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபுல்லா அதை ரிலை பண்ணி அவர் 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 என்ன செய்யறாரு? அந்த பைலட் அந்த ஏர்கிராஃப்ட் அவர் வழி நடத்தி கொண்டு போறாரு. அவர் கண்ணை பார்த்தாருன்னா மேகம் சுற்றி இருக்கு, அந்த பிளைட் என்ன செஞ்சிடும்? கிராஷ் ஆயிரும். ஆனா அவர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை என்ன செய்கிறாரு? நம்புறாரு. அழகா நம்ம அதுல பறந்து நம்மள லேண்ட் பண்ணி நம்ம கீழே இறங்குறோம்னா அதற்கு காரணம் அவர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேல வைக்கிற நம்பிக்கை. இப்ப நேச்சுரல் பெர்செப்ஷன்ல அவர் பார்த்தாரு அப்படின்னா அங்க பிளைட் கண்டிப்பா கிராஷ் ஆகும். ஆனா அந்த பைலட்டுக்கு ஒண்ணு தெரியும், நான் நம்புகிறது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இது என்னை வழிநடத்தி கொண்டு போகிறது, கரெக்டா நான் போய் சேர வேண்டிய இடத்தில் நான் சேருவேன் அப்படின்னு அவர் அந்த நேச்சுரலா பார்க்கிறதுல இருந்து அவர் ஒரு ரிலையபிள் சோர்ஸை என்ன செய்கிறாரு? நம்புகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? அவர் சொல்றாரு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு. நம்முடைய வாழ்க்கையை நமக்கு கொடுத்தவர், நம்மை படைத்தவர், நம்மை அவ்வளவு தூரம் பாதுகாக்கிற ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார்னா இத நம்ம எவ்வளவு தூரம் ட்ரஸ்ட் பண்றோம்? நேச்சுரல் பெர்செப்ஷனை பாக்குறோமா, இல்ல நம்ம அவரை சோர்ஸா பாக்குறோமா? அவரை சோர்ஸா பார்க்காத வரைக்கும் நமக்கு பயமும் கலக்கமும் திகிலும் நம்மை பிடிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைனா சூழ்நிலையை பார்ப்பதும் காண்கிறவைகளை பார்ப்பதும் அதற்கு மேல் நம்பிக்கை வைப்பதும் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது காணாததை நோக்கி இருப்பது. நேச்சுரல் பெர்செப்ஷன்ல நம்ம எந்த தீர்மானத்தையும் எந்த காரியங்களையும் கணிப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நிச்சயமா அவர் கொடுத்திருக்கிறாரா? வாக்கு கொடுத்திருக்கிறாரா? உங்கள் சந்ததி ஜனங்களின் நடுவில் அறியப்பட்டிருக்கும் அப்படின்னா அவர் சொல்லிட்டார்னா அது நிஜம். என் சந்ததிகள் ஜனங்களின் நடுவில் அறியப்பட்டிருப்பார்கள் என்பதை நீங்க எந்த அளவுக்கு உணர்றீங்க, விசுவாசிக்கிறீங்க? சூழ்நிலை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எதிராக இருக்கலாம், அவங்களுடைய செயல்கள் எதிராக இருக்கலாம்.
ஆனா நீங்க அவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பொய் ஆகாது. காண்கிறதை நம்புகிறது விசுவாசம் அல்ல, காணாததை நம்புவதே விசுவாசம். இப்போ ஒரு ஆர்கிடெக்ட் பில்டிங்கே வரல, ஆனா அவர் ஒரு பில்டிங்கை டிசைன் பண்றாரு. ஒரு பேப்பர்ல தான் இனிஷியலா அது ஒரு படமாக வரையப்படுகிறது, ஒரு பில்டிங்கோடைய ஒரு ப்ளூ பிரிண்ட். அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கர்ஸ் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை எப்படி கட்டணும்னு பிளான் பண்ணி கட்டுறாங்க. அப்போதான் அந்த அந்த விசிபிலிட்டி அந்த அந்த பேப்பர்ல பார்த்தது ரியாலிட்டியில மாறுது. இப்போ ஃபெய்த் அப்படின்னா ஆல்ரெடி அந்த பில்டிங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும் போதே இப்படி ஒரு பில்டிங் எழும்பிருச்சு அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கும் பொழுதுதான் அதை கட்டவே ஆரம்பிக்க முடியும். இல்ல இது பேப்பர்ல இருக்கு, இது எப்படி கட்ட முடியும், இது கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து கொண்டு இருந்தோம் என்றால் அங்க அந்த பில்டிங் எழும்புவதற்கு சாத்தியமே இல்லை. இன்னைக்கு வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனையும் நமக்கு அவர் ஒரு உயிலா நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் தகப்பன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உயில். அந்த அந்த உயில் எல்லா ஆசிர்வாதங்களையும் சுமந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் நம்மேல் எந்த சாபம் நம்மை வந்து சேர முடியும்? எந்த சாபம் நம்ம வாழ்க்கையில பலிக்கும்? இன்னைக்கும் பலருக்கு பல வகையான குழப்பங்கள், பயம். காரணம் என்னன்னா இன்னமும் சத்தியத்தை சத்தியமாய் அறியாத இடத்தில் இருக்கிறபடியினாலதான். இன்னமும் நிறைய காரியங்கள் நம்ம டீப்பரா போகும்போது உங்களுக்கு புரியும். நம்முடைய ஒவ்வொரு ஒவ்வொரு நம்முடைய பாடி, நம்முடைய மைண்ட், நம்முடைய சோல், நம்முடைய ஸ்பிரிட் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கான்சியஸ்னஸ், ஒவ்வொரு விழிப்பு உணர்வு இருக்கு. இந்த உணர்வுகள் எப்போ விழிப்படையுதோ அப்பதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை நம் தொடங்குகிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்போ வசனம் சொல்லுது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. சுய நினைவே இல்லாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம என்ன செய்யறோம், எப்படி இருக்கிறோம், நமக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் எதையுமே யோசிக்காம பாக்குறது, மனுஷங்க சொல்றது, மனுஷங்க பேசுறது, சிம்டம்ஸ், டாக்டர்ஸ் கொடுக்கிற ரிப்போர்ட், இதுலயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா நம்ம இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? தூங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்ல நம்ம இருக்கிறோம். இந்த அன்கான்சியஸ் ஸ்டேட்ல நம்ம இருக்கிறோம்னா நமக்கு சுத்தமா விசுவாசம் என்பது இல்லை. நம்ம எல்லாம் பாக்குறத வச்சேதான் வாழ்ந்துட்டு இருப்போம். வசனம் சொல்லுது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. யார் மரித்தவர்கள்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்ம ஒரு காலத்துல உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாய் நம்ம நடந்துட்டு இருந்தோம். மனசும் மாம்சமும் விரும்பினபடி இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்துவின் மூலமாய், சிலுவையின் மூலமாய் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இன்றைக்கு அவரோடு கூட உயிரோடு எழும்பி இருக்கிறோம் என்பதை யாரெல்லாம் நிஜமாக பார்க்கிறோமோ அவர்கள்தான் விழிப்படைந்தவர்கள். இந்த விழிப்பு நமக்கு இல்லைன்னா விசுவாசம் ஒரு நாளும் இருக்காது. நம்பிக்கை இருக்கும், தேவன் செய்வார்னு நம்புவோம். ஆனா அதுவும் கூட சூழ்நிலையில ஏதோ மாற்றம் வரும்போது பயம் வந்துரும், சோர்வு வந்துரும். காணாததை நம்ம நம்பணும்னா நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் விழிப்படைந்த நிலைக்கு வரணும். தூங்கி கொண்டிருக்கிற நிலை, ஒரு கோமா ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா எதுவுமே தெரியாது, சுத்தி நடக்கிறது என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில தான் நிறைய பேர் இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள்னு சொல்றோம். ஆனா அந்த அன்கான்சியஸ் ஸ்டேட்ல தான் இருக்கிறோம். இந்த அன்கான்சியஸ் ஸ்டேட்ல நம்ம இருந்தோம்னா தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார், தேவன் நமக்காக எதை செய்து முடித்திருக்கிறார், தேவனுக்குள் இப்போ நம்ம யாரா இருக்கிறோம், அவர் நமக்குள் என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நம்மை யாராக பார்க்கிறார், நமக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்திருக்கிறார், எதுவுமே அறிய முடியாத நிலையில
உலகத்துல இருக்கிற மனுஷனை போலவே வாழ்ந்து சிந்தித்து இது இப்படி ஆயிரும், அது அப்படி ஆயிரும், புலம்பல், முறுமுறுப்பு, அழுக, கசப்பு, எரிச்சல், எல்லாத்துக்கும் ரூட் என்னன்னா நம்முடைய ஆத்துமா இன்னமும் விழிப்படையாத நிலையில் இருப்பதுதான். நான் இன்னைக்கு யாரு கூட இருக்கிறேன்? அவரோடு மரித்தேன். இந்த சரீரமும் சரீரத்தை சார்ந்த எல்லாம் அவரோடு கூட மரித்து விட்டது. நான் என்பது மரித்து விட்டது. இனி நான் அல்ல, அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார்ங்கிறத எப்போ ஆத்துமார்த்தமாய் நம்ம உணர ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் விசுவாசம் என்பது சாத்தியமாகிறது. அப்பதான் காணாததை நம்ம நம்ப முடியும். காண்கிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இது பிராக்டிக்கலா உலக பிரகாரமா பார்க்கிறோம். ஒரு சேர் இருக்கு, சேர்ல உட்கார்றோம். நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? அது கண்டிப்பா அந்த சேர் என்னுடைய வெயிட்ட தாங்கும். இப்படி சில சில காரியங்கள் அன்றாடமாவே நம்ம ஃபெய்த்ல பல காரியங்களை செய்யறோம். சுவிட்ச போட்டா லைட் எரியும். இதெல்லாம் நமக்கு அன்றாடமா நம்ம பிராக்டிக்கலா ஒரு ஃபெய்த்ல நம்ம பல காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா காணக்கூடாத தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் இன்றைக்கு எனக்குள் இருக்கிறார் என்பதை நாம் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம்? நமக்குள் இருக்கிறார் என்பதை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம்? அந்த உலகத்தை படைத்தவரே நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம் என்றால் எதை குறித்தாவது நம்ம கவலைப்படுவோமா, கலங்குவோமா? என்னோடு இருக்கிறார், என் குடும்பத்தோடு இருக்கிறார், இம்மானுவேலனாய் அவர் எங்க கூட இருக்கிறார், ஜீவன், அவர் ஜீவனாய் இருக்கிறார், அந்த ஜீவன் எங்களோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்வோம் என்றால் பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே முடியாது. அப்ப the worldly faith அப்படிங்கிறது உலக பிரகாரமான சிஸ்டம், பேட்டர்ன்ஸ், மக்கள் இவர்களை நம்புவது. பிப்ளிக்கல் ஃபெய்த், தேவ ரகமான விசுவாசம், வேதம் சொல்லுகிற விசுவாசம் என்னன்னா அவருடைய மாறாத குணத்தின் மேல, நேச்சர் மேல நம்பிக்கை வைப்பதுதான் விசுவாசம். தேவன் யார்? அவரை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இத விசுவாசிக்கல, இந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரலன்னா எப்பவுமே கவலையும் கசப்பும், நாமே ஏதோ முயற்சி செஞ்சு நம்ம சில மனுஷங்களை சரி பண்ணிடலாம், இவங்கள்ட்ட போராடி பேசி நம்ம சாதிச்சு எல்லாம் நம்ம முயற்சியிலேயே பண்ணி 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 நம்ம சோர்ந்து போயிருப்போம். அவரை நம்புவோம் என்றால் எனக்காக ஒருத்தர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார், எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி ட்ரஸ்ட அவர் மேல வைப்போம்னா நமக்கு என்ன வராது? பயம் வராது, கலக்கம் வராது, எப்போ சந்தோஷமா இருப்போம். அதனாலதான் பவுல் அந்த ஜெபத்தை செய்கிறார். பரிசுத்தாவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷமும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போ இந்த சந்தோஷமும் சமாதானத்தையும் நம்ம எப்ப பெற்றுக்கொள்ளுகிறோம்? விசுவாசம் எப்ப ஃபுல்னஸ்ல இருக்குதோ அப்பதான் நம்ம இருதயத்துல சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். இல்லைன்னா சின்ன 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 காரியத்துக்கு கூட பதைப்பு, டென்ஷன், நம்ம ஒருத்தரை பத்தி ஒருத்தர் முறுமுறுப்பு, கசப்பு, ஐயோ அவங்க அப்படி செஞ்சிருவாங்க, இவங்க இப்படி செஞ்சிருவாங்க, எல்லாத்துக்கும் பயம். நம்ம யார் அப்படிங்கிறது இன்னமும் உணர முடியாத நிலையில நம்ம இருக்கிறபடியினாலதான் நம்முடைய இருதயம் ரெஸ்ட்ல இல்ல. இருதயத்துல பல வகையான டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, இது எல்லாம் நமக்கு இருக்குதுன்னா காரணம் என்ன? விசுவாசம். கிறிஸ்துவை விசுவாசிக்க எப்படி விசுவாசிக்கிறோங்கிறதுல நம்ம குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். காணாத அவரை நம்ம ரியலா பார்க்கிறோமா? அவரை ரியலா பார்க்காத இடத்துல எல்லாவற்றிலையும் நமக்கு என்ன இருக்கும்? பயமும், சோர்வும், கவலையும், கோபமும், எரிச்சலும்,
நிச்சயமாக இருக்கும். நீங்க இன்னைக்கு கோவத்தையும் எரிச்சலையும் எப்படி விசுவாசத்து கூட கனெக்ட் பண்றேங்கிறது நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோபமும் எரிச்சலுமே விசுவாசம் இல்லாததுனாலதான் வருது. என் அப்பா இருக்கிறார், என் அப்பா செய்வார். மனிதர்களை குறித்ததான ஒருவேளை உங்களை ஒரு புரியாம சிலர் நடத்தி இருக்கலாம், நடந்திருக்கலாம். அதையும் அப்பா பார்த்துக் கொள்வார். இனி நான் அல்ல, அது எனக்கு நடந்ததல்ல. யார் உங்களை ஹர்ட் பண்ணாலும் நீங்க உங்களை ஹர்ட் பண்றதா நினைச்சாதான் அது வேதனை. இன்னைக்கு நீங்களும் அவரும் ஒன்றா இருக்கிறீர்கள் என்றால் என் அப்பா இதை பார்த்து கொள்ளுவாரே அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கும்னா எதை பற்றியும் உங்களுக்கு கசப்பும் இருக்காது, கோபமும் இருக்காது. மற்றவங்க மேல உங்களை வீண் பழி சுமத்துனா கூட நீங்க அவங்களை ஈஸியா மன்னிக்க முடியும். ஏன் இது வரைக்கும் மன்னிக்க முடியலன்னா, இன்றைக்கு இந்த சரீரம் தான் நான் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நாம் நான் மரித்து போகாத இடத்தில் தான் வலியும் வேதனையும். மனதுல வலி ஏற்படுதுன்னா ஒண்ணு புரியணும், இந்த நான் இன்னமும் முழுமையுமாய் மரிக்கவில்லை. மனதுல இன்னும் எதிர்பார்ப்பு இருக்கு. ஐயோ, அவங்க அதை செய்வாங்கன்னு நினைச்சேன், இவங்க இதை செய்வாங்கன்னு நினைச்சேன், இவங்க செய்யல, அவங்க செய்யல, இவங்க என்கிட்ட அன்பு செலுத்தல, இப்படின்னு எதையோ ஒண்ணு எதிர்பார்த்து கொண்டே இருக்குன்னா இன்னமும் அந்த நான் மரிக்கவில்லை. அது நீங்களே இல்ல. நீங்க கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறதை நீங்கள் எவ்வளவு தூரம் உணர ஆரம்பிக்கிறீர்களோ இந்த உறவுகள் எல்லாம் தானாய் உங்களை தேடி வரும். இந்த அன்பு உங்களை தேடி வரும். நீங்க யாரையும் தேடி போக வேண்டியது இல்லை. ஒருவேளை உலகம் இருக்கலாம், ஆனா உங்களுடைய சொந்த குடும்பத்தார் உங்களை நேசிக்கிற இடத்திற்கு தேவன் நிச்சயம் கொண்டு வருவார். வசனம் அததான் சொல்லுது, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் மனைவியாவது பிள்ளைகளையாவது தாயாவது தகப்பனையாவது விட்டவன் இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு பலன். அப்ப அது என்ன பலன்? கண்டிப்பா ஒரு ரெஸ்டோரேஷனை தேவன் தந்தே தீர்வார் என்பதை நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன். அவருக்காக அப்பா நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, இந்த நான் என்பது இல்ல, என்னை யாரு பேசுறாங்க, எனக்கு எதுவும் நடந்ததா நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துக்கு உங்க இருதயம் எப்ப வருதோ விசுவாசம் உங்கள பெருக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்க இந்த மனுஷங்க கூட தான் போராடிட்டு இருப்பீங்க. மனுஷங்க பேசுற வார்த்தை தான் உங்களுக்கு பெருசா தெரியும். அவங்க அப்படி செஞ்சாங்க, இவங்க அப்படி செஞ்சாங்க, இதையே யோசித்து சிந்திச்சு கவலைப்பட்டு பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு என்றென்றைக்குமே நம்ம ஒரு ஒரு நம்ம மூலமா நம்ம குடும்பமே ஒரு பயத்துக்குள்ளதான் இருக்கும். இன்றைக்கு அவருடைய சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் சத்தியம் உங்களை ஒவ்வொரு நாளும் விடுதலையாக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்போ உலக மக்கள் ஏற்கனவே ஃபெய்த்ல, சயின்ஸ்ல ஃபெய்த், சிஸ்டம்ஸ்ல ஃபெய்த் வைக்கிறாங்க, ரிலேஷன்ஷிப்ல ஃபெய்த் வைக்கிறாங்க, நடக்கிற ப்ராசஸ்ல ஃபெய்த் வைக்கிறாங்க. ஆனால் தேவனிடத்துல நம்ம எப்படி விசுவாசம் வைத்திருக்கிறோம்? இப்போ விசுவாசம் அப்படின்னாலே 2 வகையான விசுவாசம். மென்டல் ஃபெய்த், ஹார்ட் பேஸ்ட் ஃபெய்த். மூளை அறிவுல ஒரு விசுவாசம் இருக்கு, இருதயத்துல இருந்து ஒரு விசுவாசம் இருக்கு. வசனம் சொல்லுது ரோமர் 10:10, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். இது ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இருதயத்தில் விசுவாசம், அடுத்தது அந்த விசுவாசித்ததை நம்ம அறிக்கை செய்வது, இது நம்மை விடுதலையாக்கும். இப்போ என்னுடைய சாட்சியை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு வசனம் எனக்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு லைட்டா இருந்தது. இருளின் அதிகாரத்தினின்று என்னை வெளிப்பட பண்ணி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவரா இருக்கிற. அப்போ இருளின் ராஜ்யத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. நான் எந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ள குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் வந்துட்டேன்னா எப்படி பிசாசு என்னை தொட முடியும் அப்படிங்கிறது இருதயத்துல எனக்கு முதலாவது ஒரு விசுவாசம் உண்டானது. அந்த இருதய விசுவாசத்திலிருந்து நான் பேச ஆரம்பித்தேன். எங்கள் குடும்பமே விடுதலையானதை நாங்க பார்க்கிறோம். இதுதான் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்வது. அதாவது வாயினால் லிட்டரலா வாயில கன்ஃபஸ் பண்றது இல்ல, நம்ம இருதயத்திலிருந்து கன்ஃபஸ் பண்றது.
சும்மா அதாவது இன்னைக்கு நிறைய பேர் கன்ஃபஷன் எடுத்துட்டு அது என்னன்னே புரியாம கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பேர் இல்ல. இருதயத்தில இருந்து நம்ம எதை கன்ஃபஸ் பண்றோம், அதுதான் உண்மையான விசுவாசம். மென்டல் பிலீஃப், மென்டல் அறிவுபூர்வமான ஒரு விசுவாசம் ஒரு மூளை அளவில் மட்டும் ஏற்றுக்கொள்வோம். இது வெறும் இன்ஃபர்மேஷன் பேஸ்டா தான் இருக்கும். சூழ்நிலைகள் மாறும்போது இந்த இந்த விசுவாசமும் மாறிரும், இந்த பிலீஃப் மாறிரும். உணர்ச்சிகள், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாம் இதை கட்டுப்படுத்திரும். இப்போ வேதத்துல பார்க்கிறோம், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. யாக்கோபு 2வது அதிகாரத்துல இருக்கு. அப்போ பிசாசுகளுக்கு தேவன் யாருன்னு தெரியும், அறிவுல தெரியுது. ஆனா அதால தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும்னா முடியாது. அது மாறவும் செய்யாது. ஆனா அது விசுவாசிக்குதா? விசுவாசிக்குது. இப்போ இயேசு பிசாசுகளை துரத்த போறதுக்கு முன்னாடி அந்த பிசாசு எல்லாம் சொல்லுது, உன்னதமான தேவனுடைய குமாரனே. பிசாசுக்கு தெரியுது அவர் தேவன், தேவனுடைய குமாரன். ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ஜீவனுள்ள தேவனை நம்ம எப்படி பார்க்கிறோம்? பிசாசுக்கு அப்படி ஒரு விசுவாசம் இருக்கு, ஆனா அது கீழ்ப்படியாது, அது மாறாது. ஆனா இன்றைக்கு நம்ம அவரை நம்முடைய சூழ்நிலைகள் செயல்படுகிறவராய் நம்ம பார்க்கிறோமா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப தேவன் என் தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இப்ப நம்ம கையில பணமே இல்ல, பினான்ஸ்ல பயங்கர ஸ்ட்ரகிள். அப்போ அந்த சூழ்நிலையில நம்ம பதற்றம் அடைகிறோம்னா, நம்முடைய நம்பிக்கை நம்முடைய மூளையில தான் இருக்குதே தவிர நம்முடைய இருதயத்தில் இல்லை என்பதுதான் அர்த்தம். உணர்ச்சிகளால நம்முடைய விசுவாசம் கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னா நம்ம இன்னும் மென்டல் பிலீஃப் தான் நமக்கு இருக்கு, ஹார்ட் லெவல் ஃபெய்த் நமக்கு இல்ல. இப்போ இருதயபூர்வமான விசுவாசம், ஹார்ட் லெவல் ஃபெய்த்னா என்ன? இது சூழ்நிலைகளை தாண்டி நம்முடைய ஆத்துமாவின் ஆழத்துல உண்டாகிற ஒரு அசைக்க முடியாத ஒரு உறுதி. இது நம்ம நம்பி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல இது செயல்படாது. நான் இதுல ரூட்டா இருக்கிறேன். அழுத்தமான சூழ்நிலையில கூட அந்த விசுவாசத்தை யாராலும் அசைக்க முடியாது. அது உணர்ச்சிகளால் மாறுபடாது. இப்போ ஆபிரகாம பார்க்கிறோம், நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். இதுதான் ஃபெய்த். சூழ்நிலைய பார்த்து சோர்ந்து போய் அழுது உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பேரு ஃபெய்த் இல்ல. ஃபெய்த் என்ன? தன் சரீரம் செத்து போயிருச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருச்சு, ஆனாலும் என் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் அப்படிங்கிறத முழுமையாய் நிச்சயித்து உணர்வதற்கு பெயர்தான் விசுவாசம். இப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாக்குறோம். அக்கினிக்குள்ள போட போறாங்கன்னு தெரியும். அவங்க சொல்றாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவரை எப்படி பாக்குறாங்க? தீக்குள்ளேயே நீங்க போட்டாலும் அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். நீங்க ஒருவேளை அதுல இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு, நம்ம தமிழ்ல இப்படி இருக்கு, அந்த ஒரிஜினல் இதுல அது எப்படி இருக்கான்? தப்புவியாமல் போனாலும் நாங்கள் உம்முடைய சிலையை வழிபட மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை ஒருவேளை எங்களை தீலையே போடலைன்னா கூட நாங்க சிலையை வழிபட மாட்டோம். அது எப்படி தப்புவியாமல் போனால் எப்படி அவங்க சிலையை வழிபட முடியும்? அந்த அந்த ஒரு இடத்துல ஒரு ஒரு இதுல நான் வாசிக்கும் போது அப்படிதான் நான் வாசித்தேன். எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். இதுதான் அசைக்க முடியாத இருதய விசுவாசம். கடவுள் செய்வார்ங்கிறத நம்புறது மட்டுமல்ல, அவர் எங்களுக்காக செய்து முடித்தார் என்பதை நம்புவதே விசுவாசம். இப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, இந்த மென்டல் பிலீஃப் இது தகவலின் அடிப்படையில் நமக்கு ஒரு பிலீஃப் வருது. ஆனா இந்த விசுவாசம் என்பது ஒரு ஆழமான வெளிப்பாட்டு நிமித்தம் வருகிறது. இந்த மென்டல் பிலீஃப் சூழ்நிலைக்கு ஏற்ப அது மாறும். இந்த விசுவாசம்
இருதய விசுவாசம் என்பது ஒரு காலும் மாறாது. இந்த மென்டல் பிலீஃப் இருக்குதுன்னா நமக்கு பயமும் சந்தேகமும் வரும். ஆனா ஹார்ட் லெவல் ஃபெய்த் நமக்கு இருக்குன்னா நமக்கு சமாதானமும் தைரியமும் வரும். இந்த ஹார்ட் லெவல் ஃபெய்த்ல இருக்கிறவங்க தான் எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க. எப்போ அவங்க இருதயம் சமாதானமா இருக்கும், அவங்க இருதயம் படபடக்காது. இந்த அறிவுபூர்வமான இந்த மென்டல் பிலீஃப் எண்ணத்துல மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த ஹார்ட் லெவல் ஃபெய்த் இருக்கும்னா அது அவர்களுடைய ஆக்ஷன்ஸ்ல வெளிப்படும். அவங்க லைஃப்ல அந்த விசுவாசம் அவர்கள் செயல்படுத்துகிறவர்களா இருப்பார்கள். தானியேல பாக்குறோம். அங்க சிங்க கெபின்னு அவனுக்கு உறுதியா தெரியும். ஆனா அவனுடைய செயல் எப்படி இருந்தது? 3 வேளையும் முன் செய்து வந்தபடியே, முன் செய்து வந்தபடி, அதுதான் ஆக்ஷன். அந்த ஃபெய்த் ஆக்ஷன்ல மாறுது. எதற்கும் பயம் இல்ல. நீங்க சிங்கக்கெபியில போட்டாலும் நான் வணங்குகிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் என்னை பாதுகாப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை தானியேலுக்கு இருந்தது. அப்போ விசுவாசம் செயல்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. சூழ்நிலை வார்த்தைக்கு எதிராக இருக்கும்போது நம்ம உறுதியா இருப்போம்னா அங்கே அறிவுபூர்வமான நம்பிக்கை என்ன செஞ்சிரும்? செத்து போயிரும். உண்மையான இருதய விசுவாசம் அங்கே பிறக்கும். இப்போ இதுல நான் தியானித்து பார்க்கும் பொழுது இந்த விசுவாசம், இந்த ஹார்ட் லெவல் ஃபெய்த் அப்படிங்கிறது நம்முடைய மைண்ட், வில், எமோஷன்ஸ் 3 பகுதியிலையும் அது செயல்படணும். மைண்ட்ல மாத்திரம் இருந்தாலும் அது இருதயபூர்வமான விசுவாசம் அல்ல. இல்ல நம்மளுடைய சித்தத்துல மாத்திரம் அது இருந்தாலும் அது இருதயபூர்வமான விசுவாசம் அல்ல. சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு நான் ரொம்ப நம்புறேன்னு சொல்லுவோம், அதுவும் இருதய விசுவாசம் அல்ல. இந்த 3ம் ஒரே அலைன்மெண்ட்ல இருக்கணும். அதற்கு பெயர்தான் விசுவாசம். இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு பல காரியங்கள் புரிய ஆரம்பிக்கும். விசுவாசம் அப்படிங்கிறது மனம், சித்தம், உணர்வுகள், மைண்ட், வில், எமோஷன்ஸ். இப்ப மனம் அப்படிங்கிறது நம்ம எதை புரிந்து கொள்றோம், எதன் மேல கவனம் வைக்கிறோம், இதுதான் மனம். இந்த வில் அப்படிங்கிறது நம்ம எதை சூஸ் பண்றோம், எதை தேர்ந்தெடுக்கிறோம், எதுல உறுதியா இருக்கிறோம், அதுதான் சித்தம். உணர்வுகள் அப்படிங்கிறது நம்ம எதை உணர்றோம், அந்த உணர்வுகள் எதற்கு கட்டுப்படுகிறது? அந்த உணர்வுகள் பயத்துக்கு கட்டுப்படுகிறதா, அந்த உணர்வுகள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதா? இந்த 3ம், இந்த மைண்ட், வில், எமோஷன், இந்த 3ம் தேவனுடைய வார்த்தையோடு இணையும் போது அது அந்த விசுவாசம் நிலையானதாக, அது செயல்படக்கூடிய விசுவாசமா இருக்கும். நிச்சயமாக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய விசுவாசமாக இருக்கும். வேதத்தில் உள்ள அத்தனை வாக்கு தத்தங்களும் அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்னா இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேறியே தீர வேண்டும் என்பதுதான் நிஜமும் சத்தியமும். வேதத்தில் உள்ள அத்தனை வாக்கு தத்தங்களும். ஆனா இதை சுதந்திரிக்கிறோமா அப்படின்னா இல்ல. காரணம், இந்த மைண்ட், வில், எமோஷன்ஸ் இது 3ம் ஒண்ணு போல அவரை விசுவாசிக்க முடியல. இங்க மைண்ட் விசுவாசிக்குது, உணர்வு வேற ஒண்ணு சொல்லுது, சித்தம் ஆக்ஷன் வேற ஒண்ணு அந்த ஒண்ணு செய்யுது. இப்படி இருப்பது முழுமையுமான விசுவாசம் அல்ல. இப்போ விசுவாசத்துல, விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு 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 குருட்டுத்தனம் இல்ல, ஒரு பிளைண்ட்னஸ் இல்ல. அது தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில ட்ரூத் பேஸ்டா நம்முடைய சிந்தனையை மாற்றுவதற்கு பெயர்தான் விசுவாசம். சூழ்நிலையை பார்த்து நடுங்காமல் ஆண்டவருடைய பார்வையில எதையும் பார்ப்பதே விசுவாசம். இப்போ நான் உதாரணத்துக்கு இதை சொல்லும் போது எனக்குள்ள ஒரு ஆவியானவர் ஒரு எண்ணத்தை வைக்கிறாரு. இதுல யாரோ இதுல நீங்க சம்பந்தப்பட்டிருக்கலாம். சில நேரம் சில கனவுகள் உங்களுக்கு வரும்.
பயமுறுத்துகிற கனவுகள், இல்ல உங்க உங்க குடும்பத்துல யாருக்கோ ஏதோ நடக்க போற மாதிரி, இல்ல ஆக்சிடென்ட்டோ, இல்ல ஒரு டெத்தோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு கனவு வரலாம். கனவு வந்தது அப்படின்னா, இந்த கனவை வைத்து நீங்க பயந்து கொண்டிருப்பீங்கன்னா, இன்னமும் அவருடைய வார்த்தையோடு உங்களுடைய இருதயம் முழுவதுமாய் இணைக்கப்படவில்லை. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அவர் அழித்து விட்டார். இந்த சத்தியத்தை நீங்க அந்த கனவை, நீங்க அந்த சத்தியத்தை வைத்து நீங்க என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இல்ல இந்த கனவை குறித்து நீங்க பயந்து கவலைப்பட்டுட்டு இருக்கிற போதுதான் நமக்கு தேவையில்லாத காரியங்கள். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அவர் அழிச்சிட்டாருன்னா, எங்க குடும்பத்துல நாங்க எல்லோரும் ஜீவனில் சுகத்தில் தான் நாங்கள் இருப்போம் என்பதை நீங்கள் சத்தியத்தோடு உங்களுடைய மைண்ட், வில், எமோஷன்ஸ், அந்த எமோஷன்ல பயம் ஏற்படுதுன்னா இந்த சத்தியத்தை வைத்து அந்த எமோஷனை நீங்க மேற்கொள்ளணும். உணர்வை நீங்க மேற்கொள்ளணும். அப்போ சூழ்நிலைகளை பார்த்து நடுங்காதபடிக்கு தேவனுடைய பார்வையில் எதையும் பார்ப்பதே விசுவாசம். அவருக்கு தெரியும் தான் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை அவர் அழிச்சிட்டாரு. எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உறிஞ்சி எடுத்துட்டாரு. இன்றைக்கு நம்மை ஆளுகை செய்யக்கூடிய எந்த சக்தியும் இந்த பூமியில நமக்கு மேல செயல்பட முடியாது. ஏன்னா நம்ம எல்லோரும் அவருக்குள் இருக்கிறோம். அவர் நமக்குள் இருக்கிறார். இதெல்லாம் அவருக்கு தெரியும். அவருடைய பார்வையில் இதுதான் நிஜம். ஆனா நம்ம பார்வையில நம்ம மனுஷரை போல நம்ம பார்க்கிறோமா, இல்ல அவருடைய ஆங்கிள் இருந்து நம்மை பார்க்கிறோமா? சூழ்நிலைகளை நான் திருப்பவும் சொல்றேன், சூழ்நிலைகளை பார்த்து நடுங்காதபடி தேவனுடைய பார்வையில் எதையும் பார்ப்பதற்கு பெயர்தான் விசுவாசம். அதுதான் ரோமர் 12:2 சொல்லுது. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூரணமுமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். எங்க புதிதாகணும்? மனம் புதிதாகணும். இப்போ விசுவாசத்துல மனதின் பங்கு என்ன? ட்ரூத்தை வச்சு தேவனுடைய பார்வையில இருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். இப்போ விசுவாசத்தினால நம்ம நிறைய உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு அறிந்திருக்கிறோம். இப்போ இந்த மனது இந்த இடத்துக்கு வரும்போது, மனது வார்த்தையினால் மறுரூபப்பட உண்மை எது, பொய் எது அப்படிங்கறத நமக்கு புரிய ஆரம்பிக்கும். எது சத்தியத்தின் அடிப்படையில் இருக்குது, எது சத்தியத்தின் அடிப்படையில் இல்ல. நீங்க சத்தியத்தின் அடிப்படையில் இல்லாததை யார் பிரசங்கமே பண்ணுனா கூட அதை நீங்க நம்ப கூடாது. அவர் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரு, அவர் சிலுவையில் நமக்காக கொடுத்த விலை என்ன, இன்றைக்கு அவரால் நாம் கொல்லப்பட்டிருக்கிறோம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, நம்ம விலைக்கு அவர் வாங்கிட்டாருனா இனி நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நம்மை ஆளுகை செய்ய முடியாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கும் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறாங்க, உங்களுக்கு சூனிய வச்சுட்டாங்க, செய்வன செஞ்சுட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்னு நீங்க அதை விசுவாசிப்பீங்கன்னா நிச்சயம் அது உங்க வாழ்க்கையில செயல்படும். இன்னைக்கு இதெல்லாம் விட்டு வெளியே வரணும். நான் வந்த இந்த இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் நான் பேசுறேன்னா என்னுடைய இருதயத்தின் பாரம் அதுதான். மக்கள் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சத்தியத்தை சத்தியமாய், ஒருவேளை அவங்க சொல்றவங்கள நான் யாரும் குற்ற சொல்ல, அவங்களுக்கும் அது தெரியாமல் இருக்கலாம். ஆனா நாமும் அந்த வஞ்சனைக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறோம். உலகத்தை படைத்த சிருஷ்டிகருக்கு, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு, சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நம்ம இருக்கிறோம்னா நம்ம எந்த வல்லமை ஆளுகை செய்ய முடியும்? இத நீங்களும் உணருங்க. எத்தனையோ பேருக்கு இந்த சத்தியங்களை நம்ம கொண்டு போக வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் கேள்விப்படுகிற காரியங்கள் அது ரொம்ப வேதனையா இருக்கு. மக்கள் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. சரியான சத்தியம் இல்லாம இந்த சத்தியத்தை கேட்கவும் விடுறது இல்ல. நாங்க பேசுறதை தவிர நீங்க வேற எதையாவது கேட்டா வஞ்சிக்கப்பட்டுருவீங்கன்னு இப்படியெல்லாம் பயமுறுத்தல்கள், அடிமைத்தனங்கள்.
இதெல்லாம் உடைச்சு சிறையிருப்புல இருந்து மக்கள் வெளியே வரணும். இப்போ இந்த மனம், விசுவாசத்தில் மனதின் பங்கு. இப்போ இத நம்ம ட்ரூத்த புரிய புரிய அறிய 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 உண்மை எது பொய் எதுன்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சூழ்நிலைகளை அப்படியே பார்க்காதபடி சூழ்நிலைகளுக்கு மத்தியில தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். எதற்கு மேல நம்ம கவனம் செலுத்தணுங்கிறத நம்ம முடிவு செய்வோம். ஆபிரகாம் தன்னுடைய சரீர பலவீனத்தை பார்க்கல, சூழ்நிலையின் கடினத்தை பார்க்கல, அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் தன் மனதை அவர் நிலைநிறுத்தினார். விசுவாசம் என்பது கண்ணுக்கு தெரிகிறத விட தேவன் சொன்னதை சிந்தித்து அதை உறுதியாய் ஏற்றுக்கொள்ளுவதே விசுவாசம். இப்போ இது மைண்ட்ல, இது மனது. இப்போ விசுவாசத்தில சித்தத்தினுடைய பங்கு. விசுவாசம்ங்கிறது வெறும் சிந்தனை மட்டுமல்ல, அது கீழ்ப்படிவதற்கான ஒரு முடிவு. பாதையே தெரியல, ஆனா விலைக்கிரையும் கொடுக்க வேண்டியதா இருக்கலாம், ஆனா அதற்கும் கீழ்ப்படிதலும் விசுவாசமும் தேவை. இப்போ ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போன. ஆண்டவர் சொல்ற, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் நீ விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம் என்ன செய்யறாரு? அப்படியே புறப்பட்டு போகிறார். விசுவாசங்கிறது கீழ்ப்படிதலில் அங்கே நடக்கிறது, ஆக்ஷன், அங்க செயல்பாடு நடக்குது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படும். நிச்சயமற்ற நிலைமையிலும் விசுவாசம் செயல்படும். அது பின்வாங்காது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, முன்வைத்த காலை அவர் சொல்லிட்டாருன்னா அவர் செய்வாருங்கிறதுல முன்வைக்கும். இப்ப 12 வேவுக்காரர்கள், அந்த 2 பேர் நாம் எளிதாக சுதந்தரித்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்களுடைய சித்தம், அவங்க அதை தீர்மானம் பண்றாங்க. நிச்சயம் தேவன் அதை கொடுப்பார். ஏன்னா அவர்கள் அதுவரைக்கும் வழிநடத்தி வந்த தேவனை பார்த்தார்கள். இவங்க தேவனை பார்க்கல, இவங்க அற்புதத்தை மாத்திரம் பார்த்து அந்த குறுகின காலத்துல சோர்ந்து போறாங்க. அற்புதம் செய்தவரை மறந்து விட்டார்கள். ஆனா இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அவர் அனுதினமும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்கிறோமா? சுற்றிலும் கூட்டம். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இந்த கூட்டத்துக்குள்ள போகவே கூடாது, தீட்டு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவள், புறக்கணிக்கப்பட்டவள். ஆனா அவ சொல்றா, நான் அவர் வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன். தீர்மானத்தோடு அவ போறா. பலன் தெரிவதற்கு முன்னதாகவே அவ என்ன செய்யறா? அவர் மேல நம்பிக்கை, அவருடைய வல்லமையின் மேல அவருக்கு நம்பிக்கை, அவளுக்கு நம்பிக்கை. அதனால துணிந்து அங்க செயல்படுறத பார்க்கிறோம். அதுதான் சித்தம். விசுவாசத்தினால் அந்த சித்தத்தை அவள் செய்கிறாள். ஆபிரகாம் கீழ்ப்படுகிறான். இன்றைக்கு மனது முதல்ல புரியணும். சத்தியம் எது, பொய் எது, இது மனது நமக்கு தெளிவாய் காட்டும். இந்த மனதுல தெளிவு வந்த பிறகு அந்த வார்த்தைக்கு செயல், அது ஆக்ஷன்ல இறங்கும். இப்ப 100க்கு அதிபதி சொல்றாரு, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவர் ஃபுல்லா அவருக்கு தெரியுது, இவர் ஒரு வார்த்தை சொன்னாலே என் வேலைக்கார சுகமாயிருவான். அந்த அளவுக்கு தேவன் மேல் அந்த விசுவாசம். கொஞ்சம் கூட துளி அளவு கூட அவருக்கு சந்தேகம் இல்ல. நீர் என் வீட்டிற்கு வர பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். இன்னைக்கு அவ்வளோ பெருசா அவர் பார்த்திருக்கிறாரு. ஒரு புறஜாதி ஒரு மனுஷன். இன்றைக்கு நம்ம காலங்காலமா அவரை விசுவாசிக்கிறோம்னு சொல்றோம், அவரை ஏற்றுக்கொள்றோம், பைபிளை வாசிக்கிறோம், ஜோம் பண்றோம், ஃபாஸ்டிங் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம விசுவாசம் எப்படி இருக்கிறது? அடுத்ததா, விசுவாசத்துல உணர்வுகளின் பங்கு எப்படி இருக்கு? விசுவாசம் என்பது உணர்வுகளை அழிக்கிறது இல்ல, உணர்வுகளை ஆளுகை செய்வதற்கு பெயர்தான் விசுவாசம். பயம், கலக்கம் இது வரும்போது தாவீது எப்படி பேசுறாரு பாருங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு.
இப்போ உணர்வுகள் எப்படி நமக்கு அது உண்டாகுது? நம்ம எதுக்கு மேல கவனம் வைக்கிறோமோ, அதோடைய ரெஃப்ளெக்ஷனா தான் நம்முடைய உணர்வுகள் இருக்கும். இப்போ இப்போ சிம்ப்டம்ஸ் மேல நீங்க கவனம் வச்சீங்க. ஒரு சிக்னஸே இருக்கு. இந்த சிம்ப்டம்ஸையே நீங்க கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அது மேலும் மேலும் உங்களுக்கு உங்கள வீக் ஆக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் என் தேவன் எனக்காக என்னுடைய பாவத்தை தன்னுடைய சரீரத்தில் அவர் சுமந்திருக்கிறார்னா, எனக்கு பலவீனமே இல்லை என்பதை நான் உணருகிறேன். இதுதான் உணர்வுகள்ல விசுவாசம். நம்முடைய கவனம் நமக்கு அது பிரதிபலிப்பா இருக்கும் உணர்வுகள்ல. உண்மைய விட உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தூண்டும். சத்தியம் சொல்லுது, இதுதான் உனக்கு பாவம் இல்ல, சாபம் இல்ல, நீ வெளிச்சத்துக்கு வந்துட்ட. ஆனா கூட தவறான சத்தியத்தை உட்கார்ந்துகிட்டே இருப்போம். எத்தனை காலம் சிலருக்கெல்லாம் எவ்வளவுதான் சொன்னாலும் அது புரிய மாட்டேங்குது. காரணம் என்ன? உணர்வுகளுக்கு அவங்க என்ன செய்யறாங்க? முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. நடக்குது இல்ல, சிம்டம் இருக்குது இல்ல, எப்படி அதை நான் நம்ப முடியும்? இந்த உணர்வுகளின் அடிப்படையில் உணர்வுகளை ஆளுகை செய்ய முடியாத இடத்துல நம்ம இருக்கிறோம்னா, விசுவாசம் அங்கே முழுமையான விசுவாசம் அங்க இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ இந்த சிக்லாகுல தாவீது எல்லாத்தையும் இழந்துட்டாரு. மனைவி, பிள்ளைகள், அங்க கூட இருந்தவங்க எல்லாருடைய எல்லாத்தையும் அவங்க கொள்ளையாடிட்டு போயிட்டாங்க. இவரை தாவீதையும் கல்லெறியணும்னு சொல்லி அங்க பேசுறாங்க. ஆனாலும் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். உணர்வுகள் உண்மையை மாற்ற அனுமதிக்காம உண்மையை வைத்து உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கு பெயரே விசுவாசம். சொல்றது புரியுதா? அதாவது இந்த உணர்வுகள் நமக்கு ஏற்படுகிற எமோஷன்ஸோ ஃபீலிங்ஸோ அது நம்மள மாற்றாதபடி நிஜத்தை வைத்து சத்தியத்தை வைத்து உணர்வுகளை நம்ம என்ன செய்யணும்? கட்டுப்படுத்தணும். இந்த எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் மேலோங்கும் பொழுது அங்க விசுவாசம் செயல்பட முடியாது. இப்போ தேவனுடைய மனதினுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய சத்தியத்தை புரிந்து கொண்டு அதுக்கு மேல மாத்திரம் கவனம் செலுத்துவது. மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம். வில், சித்தம் கீழ்ப்படிவதற்கும் உறுதியா இருப்பதற்கும் தீர்மானம் பண்ணுவதுதான் சித்தம். கீழ்ப்படிவதற்கும் அவருடைய சத்தியத்தின் மேல உறுதியா இருப்பதற்கும் தீர்மானம் எடுப்பது சித்தம். உணர்வுகள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அப்படியே உணர்வுகளை அமைதிப்படுத்துவது. அங்கதான் உணர்வுகள்ல நம்ம சத்தியத்தை நிஜமா பார்க்க ஆரம்பிப்போம். இந்த சில பல நேரங்கள்ல நம்ம மனது சரியா இருக்கும், சித்தம் கூட நம்ம ஓகேயா இருக்கும். ஆனா உணர்வுகள் நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஐயோ இது இப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு, இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம்? இந்த உணர்வுகளுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா விசுவாசத்தின் பூரண சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் அனுபவிக்க முடியாது. இந்த மனம், சித்தம், உணர்வுகள் இது எல்லாம் ஒரே லைன்ல இருக்கும்னா, விசுவாசத்துல இருக்கும்னா, இதுதான் நல்ல நிலம். இந்த நல்ல நிலமாகிய இருதயத்துல விதைக்கப்பட்ட வார்த்தைகள் தான் பலன் தரும். அங்க கற்பாறை நிலம், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இச்சை இதெல்லாம் என்ன செய்யுது? வசனத்தை நெருக்கி போடுது. உணர்வுகள் மேலோங்கி நிக்குது, கவலை நிக்குது. கவலை என்பது ஒரு உணர்வு. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்பது உணர்வு, இச்சை என்பது உணர்வு. இந்த உணர்வுகள் எல்லாம் சத்தியத்தை விட மேலோங்கி நிக்குது, கவலை மேலோங்கி நிக்குது அப்படின்னா இந்த வார்த்தைகள் பலன் தர முடியாது. அதனாலதான் பிரதான ஓமையாய் விதைக்கிறவனுடைய ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்கிறோம். முட்கள், உபத்திரவம், நெருக்கம் இதெல்லாம் வந்த உடனே உணர்வுகள்ல மாற்றம் ஏற்படுது. ஐயோ இது இப்படி இருக்கே, அது அப்படி இருக்கே, நெருக்கம். என்ன வந்தாலும் சரி, என் அப்பா என்னோடு கூட இருக்கிறார்னா நான் நிச்சயமாய் ஜெயம் பெறுவேங்கிற நம்பிக்கையும் உறுதியும் இல்லாத இடத்தில்
நம்ம நிச்சயமாய் எப்பொழுதுமே மனுஷனை போலதான் இருப்போம். இப்போ இயேசு கிறிஸ்துவ பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபிக்கிறார். என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே செய்யப்படுவதாக. இந்த அவருடைய மனது பிதாவின் திட்டத்தை உணர்ந்திருந்தது. நல்லா கவனிக்கணும். அவருடைய மனது பிதாவினுடைய திட்டத்தை ஆழமாய் அறிந்திருந்தது. அவருடைய சித்தம் சிலுவையை ஏற்க அவருடைய சித்தம் துணிந்திருந்தது. உணர்வுகள்ல அவருக்கு வியாகுலப்பட்டாலும் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். பிதாவின் சித்தத்திற்கு அவருடைய உணர்வுகளை அவர் அடக்கினார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. அவருக்கு போற பாதை, அவருக்கு ஏற்படுற வலி எல்லாம் பெருசு, எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா அவருக்கு பிதாவின் திட்டத்தை மனதில் உணர்ந்திருந்தார். சிலுவையை ஏற்க அவர் துணிந்திருந்தார். உணர்வுகள்ல வியாகுலம் ஏற்பட்டாலும் அவர் பிதாவின் சித்தத்திற்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். இதுல இந்த மனம், சித்தம், இந்த உணர்வுகள் இதுல ஒன்னொன்னு குறைஞ்சாலும் எப்படி எப்படி இருக்கும்? சித்தம், வில், அந்த அந்த கீழ்ப்படிதல் இல்லாத, அந்த ஆக்ஷன்ல இல்லாத ஒரு மனம், சத்தியம் தெரியும் ஆனா செயல் இருக்காது. எப்பவுமே புலம்பி முறுமுறுத்து இப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு சத்தியம் தெரியும், இதுதான் சத்தியம்னு தெரியும். ஆனா அவங்கள்ட்ட அன்பு வெளிப்படாது. கோபம் தான் இருக்கும், வைராகியம் தான் இருக்கும், பகைதான் இருக்கும். இது சித்தம், அந்த வில் இல்லாத மனதில் மாத்திரம் விசுவாசிப்பது. இப்போ இதுக்கு உதாரணமா ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஒரு நிமிஷம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம், எடுத்தவங்க கூட நீங்க வாசிங்க. யாக்கோபு 1:22. யாக்கோபு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இது ஒரு 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 தேக்க நிலைக்கு கொண்டு வந்துரும். சத்தியத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லாத நிலையில இருப்போம். அதை செய்யல, சத்தியத்தின் படி நம்ம செய்யலன்னா அங்க ஒரு 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 ஸ்டாக்னன்ட் ஒரு பொசிஷன்ல தான் நம்ம இருப்போம். இப்போ புரிதலே இல்லாம நான் தேவனுக்கு அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், இப்படி வில்லுல நம்ம போராடும் பொழுது அதுவும் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு நிலை. அடுத்ததா, உணர்வுகள்ல ஆளுமை தன்மை இல்ல அப்படின்னா பயம் இருக்கும். இந்த பயம் சத்தியத்தை மறைச்சிரும். இதுதான் அந்த 10 வேவுக்காரர்களுக்கு நடந்தது. ஃபுல் ஆஃப் ஃபியர், இமேஜினேஷன். அவங்களுக்கு எப்படி ஃபியர் இருக்கு, ஃபியர்ல இமேஜினேஷன் பயங்கரமா இருக்கு. அவங்க ராட்சதர்களை போல இருந்தாங்க. நாங்க அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். எல்லாமே இவங்களுடைய இமேஜினேஷன். அவங்க கூட இருக்கிற தேவன் யார் என்பதை அவர்களால உணர முடியல. உணர்வுகள் சீரமைக்கப்படல. இது ஃபுல்லாவே கான்ட்ரடிக்ஷனா இருக்கும் விசுவாசத்துக்கு. பேதுரு இயேசுவை பார்க்கிற வரைக்கும் அவனால தண்ணி மேல நடக்க முடிந்தது. ஆனா எப்போ தண்ணிய பார்த்தானோ அங்கே மூழ்கி போகிற நிலை ஏற்பட்டதை பார்க்கிறோம். இப்போ இந்த மனது, இந்த மைண்ட், வில், எமோஷன்ஸ், இது மூணையும் ஒரே அலைன்மெண்ட்டுக்கு நம்ம வைத்திருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மனதை நம்ம என்ன செய்யணும்? மனதுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். வசனம் சொல்லுது, மேலானவைகளை நாடுங்கள். மேலானவைகளை, இந்த பூமியில இருக்கிறது, பூமியில இருக்கிற மனுஷங்க பேசுறது, சயின்ஸ் சொல்றது, அது சொல்றது, இது சொல்றது, எல்லா எண்ணங்களையும், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் வருது, ஐயோ இந்த இந்த பலவீனம் உங்களுக்கு வந்துட்டு, இந்த பலவீனம் வந்துட்டு, இது எனக்கு வந்துருமோ, எங்க குடும்பத்துல இவங்களுக்கெல்லாம் இது பாதிப்பு வந்திருக்கு, எனக்கு வந்துருமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அதுவே கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற மேட்டிமையான எண்ணம். அவர் உங்களுடைய சரீரத்துக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார் என்றால்
அவருக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், அவர் உங்களை பாதுகாப்பது நிச்சயம் என்றால், இந்த பயமில்லாத இடத்துக்கு வரணும். மேலானவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். சத்துருக்களை சிநேகியுங்கள்ங்கிறாரு. முடியுதா? முடியல. காரணம் என்ன? விசுவாசம் இல்ல. அவருடைய அன்ப இன்னும் புரியல. அதனால நம்மளால கீழ்ப்படிய முடியல. என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த தன்னைத்தான் வெறுத்துனா தப்பா புரிஞ்சிடாதீங்க. அதுக்கு ஒரு மெசேஜை நம்ம பேசியிருக்கிறோம். ஒருவேளை கேட்காதவங்க அதை கேளுங்க. அந்த நான் என்பது எங்க கொண்டு வச்சிருக்கிறோம், அதை வெறுக்கணுங்கிறாரு. முடியுதா? முடியல. இன்னமும் பாடி தான் நான் அப்படிங்கிற இடத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்லிட்டாங்க, என்ன பேசிட்டாங்க, இப்படியே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததா, அதனால நம்மளால வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியல. ஒருவன் என்னில் அன்பு 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 கூர்ந்தால் என் கட்டளைகளை கை கொள்ள கடவன்கிறாரு. அப்ப அவர்ல அன்பு கூர்றோம்னா அவர் மேல விசுவாசம் தானா வரும். அந்த விசுவாசம் இருக்கும்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மிகவும் லகுவா இருக்கும். இன்னைக்கு இந்த விசுவாசம் நமக்கு இருக்குதா? கீழ்ப்படிதல் இருக்குதா? கீழ்ப்படிதல் இல்லைனாலே விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அவருடைய வார்த்தைக்கு நம்மளால கீழ்ப்படிய முடியல. கவலை இருக்கு. கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஆனா முழு நேரம் நாளைய நினைச்சு கவலை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் உங்க உங்களுக்காக, உங்கள் ஜீவனுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் அப்பா அறிந்திருக்கிறார். முடியுதா? முடியல. எல்லாத்துக்கும் கவலை, எல்லாத்துக்கும் பயம். காரணம் என்ன? இந்த வில் அதுல நம்ம இன்னும் ஸ்டெடியா இல்ல. இந்த மனது நமக்கு சத்தியத்தை சொல்லுது. ஆனா அந்த சத்தியம் சொல்ற காரியத்துக்கு நம்மளால கீழ்ப்படிய முடியல. அப்போ சித்தத்தை நம்ம என்ன செய்யணும்? பலப்படுத்தணும். இப்போ ஒரு வசனம் வாசிக்கிறேன். இப்போ நமக்கு முன்பாக மரணமும் ஜீவனும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வசனம். உபாகமம் யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ தெரிந்து கொள்ளணும். எதை தெரிந்து கொள்ளணும்? அவரை சேவிக்கிறோம்னா அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்படியே அவருக்கு கீழ்ப்படியணும். முடியும். முடியுமானா முடியும். அவர் மனுஷனா இருந்து பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்திருக்க அவரால் முடியும் என்றால் நம்மாலையும் முடியும். இது நமக்கு மூத்த சகோதரனாய் அவர் இந்த பூமியில வந்து நமக்கு முன்மாதிரி அவர் வைத்து விட்டு போயிருக்கிறார்னா நிச்சயமாக இது சாத்தியம். அவர் தேவன், அதனால் அவர் அப்படி இருந்தார். இதெல்லாம் கிடையாது. நிச்சயமாக முடியும். எத்தனையோ பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கிறோம். உண்மையாய் அவரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் போற இடத்துக்கு போய் வாழ்ந்து இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு சித்தத்தை நம்ம பலப்படுத்தணும். மனதை நம்ம ட்ரெயின் பண்ணணும். இந்த வில்லுல நம்ம பலப்படணும். அப்பா சொல்லி இருக்கிறார், நான் கீழ்ப்படிவேன். அதுக்கு பேர் தான் விசுவாசம். கீழ்ப்படியலைன்னா விசுவாசம் இல்ல. நான் கீழ்ப்படுகிறதா, அவரை தான் நேசிக்கிறேன், அவரை தான் யோசிக்கிறேன், அவரை தான் நினைச்சிட்டே இருக்கிறேன், இதெல்லாம் வேஸ்ட். கீழ்ப்படியணும். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அடுத்ததா, உணர்வுகளை ஆளுகை செய்கிற இடத்துக்கு வரணும். எதை குறித்தும் கவலைப்படாம எல்லாத்தையும் குறிச்சு அப்பாட்ட சொல்லிட்டு நம்ம எப்படி இருக்கணும்? இளைப்பாறுதலில் இருக்கணும். அதுதான் உணர்வுகளை ஆளுகை செய்கிற இடம். அப்போ விசுவாசம் அப்படிங்கிறது வெறும் மைண்ட் லெவல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அல்ல. அது வெறும் உணர்ச்சிகள்ல வெளிப்படுத்துறதும் அல்ல. நம்முடைய முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலம், இது எல்லாம் விசுவாசத்தில் செயல்பட வேண்டும்.
மனம், மைண்ட், தேவன் என்ன சொல்லி இருக்கிறாருங்கிறத புரியுது. சித்தம், வில், அதை பின்பற்ற அது என்ன செய்யுது? துணிவா ஒரு முடிவை எடுக்குது. உணர்வுகள் சத்தியத்தில இளைப்பாறுதல் அடைகிறது. இந்த மூன்றும் ஒரு அலைன்மெண்ட்ல இருப்பதற்கு பெயர்தான் விசுவாசம். அதனால இருதயத்துல ஒண்ண சொல்லுங்க, நான் தேவனுடைய வார்த்தையின்படி சிந்திப்பேன், அவருடைய சித்தத்தின்படி நான் தெரிந்தெடுப்பேன், என் உணர்வுகளை அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுத்துவேன். இதுவே ஜீவனுள்ள விசுவாசம். இந்த விசுவாசத்துல நான் வாழுவேன். அதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. அப்போ நீங்க உங்களை நீங்களே யோசித்து பாருங்க, இந்த 3 காரியத்துல எதுல நீங்க லேக் ஆறீங்க? மனதிற்கு தெரியுது சத்தியம் எது, பொய் எது, எல்லாம் தெரியுது. ஆனா உங்க வில் எப்படி இருக்கு? உங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கு? இந்த 3ம் ஒரே இடத்துக்கு வரும்போது உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை இந்த பூமியில் அவர் நிச்சயம் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் நாங்கள் விசுவாசத்தை குறித்து ஆழமாய் தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டினீர் அப்பா. மென்டல் லெவல் ஃபெய்த்னா என்ன, ஹார்ட் லெவல் ஃபெய்த்னா என்ன, இதை நாங்கள் ஆழமாய் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செஞ்சீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வார்த்தைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது அப்பா. சூழ்நிலைகளை பார்க்காதபடி உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் பெரிதாய் பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்க. விசுவாசத்தின் இளைப்பாறுதலில் எங்கள் உணர்வுகளை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்குதுப்பா. நாங்க உம்மிலும் உம்முடைய சத்துவத்தின் வல்லமையிலும் அனுதினமும் பலப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களை தவிர உலகத்துல நாங்க வேற எதையும் பெரிதாக பார்க்க கூடாதுப்பா. அந்த இடத்துக்கு நாங்க வரணும். நாங்க ஒவ்வொருத்தரும் வரணும். எங்களுடைய முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் உம்மில் அன்பு கூறுவோம், உண்மை விசுவாசிக்கவும், உண்மை நேசிக்கவும் எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லி எங்களை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாக தகப்பன் நீங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருமாற்றி கொண்டிருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறப்பா. ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த விசுவாசம் செயல்படுவதாக. மனம், சிந்தை, சித்தம், உணர்வுகளிலே ஒரே அலைன்மெண்ட்ல உங்க மேல ஒரு விசுவாசம் வைக்கத்தக்கதாக, பரிபூரண விசுவாசம் வைக்கத்தக்கதான கிருபை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே எங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நிரப்புவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.